Lord be glorified. Once again, we welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of Namakkal district to pray. Over to Madheshwaran to open the meeting with the word of prayer. பிரதர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய மகாபிரதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணம், நற்பண்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ராஜா, இதோ மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமே கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அப்பா அடியார்கள் இல்லந்தோறும் தகப்பனை கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தாமே தூதாய் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக தேவதாசர்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, விசேஷமாக ராஜா இந்த நாளினுடைய மீட்டிங்காக கர்த்தாவே சகோதரர் ஞானகுருக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா சகோதரி உங்களுடைய கர்த்தாவே ஆவியினாலே நிரப்பி கர்த்தர் தாமே அப்பா அவரை கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக பாடல் பாடக்கூடிய சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க தகப்பனை கர்த்தாவே. அப்பா பாடல் மூலமாகவும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைபட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக இதற்கென்று பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே அவர்கள் செய்யக்கூடிய அந்த புத்தக ஊழியம் கர்த்தாவே எல்லாம் தகப்பனை கர்த்தாவே உம்மாலே கர்த்தாவே கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படவும் உடைய வருகையின் நாளிலே பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனை கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் தேவரீர், உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். Thank you, Madheshwaran from Namakkal district for the prayer. Now we are going to the singing time. We have with us Solomon, Brother Solomon Nyanaguru, and Brother Solomon is from Madurai, and they'll be singing as a family. Their child Benny is celebrating the birthday. We praise God for them having joined. And we wish the little one, the little child, a blessed birthday over to Solomon brother and his family, and blessed birthday in the name of our Lord and Savior Jesus Christ to Benny. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடல் பாடி நாம் இந்த கூட்டங்களை ஆரம்பிப்போம். 224வது பாடல் நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 224வது பாடல், சாங் நம்பர் 224. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானி காரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானின் காரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பேசல்வோம், தேவவாணி தன்னை கண்டடைவோம். அவனதின் காலில் நீங்கிடவே மாசமாதானம் தந்தும், மானவின் காலில் நீங்கிடவே மாசமாதானம் தந்தும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானி கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசில்
நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலின்பர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரை தாங்கி அரவணைப்பார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரை தாங்கி அரவணைப்பார். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீரும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரமாதை தூக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மை கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மாறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மாறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். 620வது என் பாடல். பாடல் புஸ்தகத்திலே 670வது பாடல். 620. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து கொள்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான
நீரே சர்வசிருஷ்டி காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து வானபூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே என் வாழ்க்கை அழிந்து மறைந்து விசுவாசி என்றும் நிலைப்பான் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே என் வாழ்க்கை அழிந்து மறைந்து விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் மீட்பரும் ஜீவன் நீரே என்னை காக்கும் கர்த்தரும் நீரே என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன் என் வாழ்வில் எங்கள் மீட்பரும் ஜீவன் நீரே என்னை காக்கும் கர்த்தர் நீரே என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன் என் வாழ்வில் ஜோதியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாத்தான் உன்னை போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டு தோல்வி என்றும் உனக்கில்லையே வைத்து மகிழ்வான் சாத்தான் உன்னை ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டு தோல்வி என்றும் உனக்கில்லையே
துதிகானம் நொழித்து மகிழ்வா. Hallelujah. Hallelujah. Thank you, brother. Thank you, Brother Solomon and family. There's a whole lot of dear children with the whole family celebrating the birthday of Benny, the young little child boy. May God be with him as he celebrates his 10th birthday. He's finished his 9th and is going to 10th. So may God be with the little boy as he grows in the wisdom of God with the parents. May he be God-fearing and do that. So we thank our dear brother Solomon for the song, and we welcome once again all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Now, with regard to today's Bible study, we have with us Evangelist Jnana Guru from Devakotai, and he is, of course, from Sivaganga district, and we praise God for him having accepted our invitation to share the Bible study even this evening time, and he is a well-versed Bible teacher and evangelist, and may the Lord lead him and in his way, that how the Lord leads him. Let us see, and may we be in a prayerful manner, and let us learn what the things God wants to teach us through our dear evangelist Jnana Guru. Now, the topic that he has selected in the will of God is from the character studies of Joseph. Now it is for the past 2 days, and this is the third day. First, we had the character studies of Hezekiah the king, and then on Tuesday we had the character studies of Ezra, and today we have the character studies of Joseph. It is always good to study the character of the various servants of God of the Old and New Testament, so that we can incorporate these characters in our personal life. So let us prayerfully go into the Bible study, and we welcome all the evangelists, elders, brothers and sisters from various assemblies and places into this evening Bible study of 214th. And God has led us for the 214th Kodambakam Zoom Bible study meeting. May the blessed Lord be with each one of us in this way. For the blessing of the Bible study, I request Brother Jay Kumar Wilson, Evangelist Jay Kumar Wilson from Nagarkoil, to pray for the blessing of the Bible study. Over to Evangelist Jay Kumar Wilson. எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே,
இந்த அருமையான நாள் மாலை வேளையிலே கோடம்பாக்கம் சபையாரோடு கூட அவர்கள் நடத்தி வருகிற இந்த வேத ஆராய்ச்சி 122வது கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு முது வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின முது பெரிதான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் வீட்டில் இருந்தே இந்த ஜூம் மூலமாக முது வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் இரக்கம் பாராட்டியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட அருமை ஊழியக்காரர் சகோதரர் ஆண்டவரே, அவர் தேவக்கோட்டையிலே ஊழியம் செய்து கர்த்தாவே முது வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இப்பொழுதும் சகோதரர் ஞானகுரு அவர்கள் யோசேப்பை குறித்து ஆண்டவரே முது வேதத்திலிருந்து சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கும் அவருக்கும் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முது சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்ற பயபக்தியோட சிந்தனையோடு கூட ஆண்டவரே நாங்கள் அந்த காரியங்களை கேட்கவும் அதன்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்தி ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாக உமது சமூகம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். Thank you, Evangelist J. Kumar Wilson, for the prayer. Now we are going into the Bible study. Over to Devakote, Evangelist Gnana Guru. Praise the Lord. Praise the Lord. கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க. ஓகே. Thank you. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் கூட சேர்ந்து வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சிந்தித்திருக்கிறோம். அநேகருடைய சாதனைகளை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். அநேகருடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். நானும் கூட இதற்கு முன்பதாக தானியேலை குறித்தும் தாவீதை குறித்தும் பல இடங்களில் அவனுடைய கேரக்டர் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கடந்த ஒரு வார காலமாக ஆண்டவர் என்னோடு கூட வேதத்தில் வருகின்ற யோசேப்பு என்கிற அந்த வார்த்தைக்கு மல்டிப்ளிகேஷன் என்று போடப்பட்டிருக்கிறது. பெருகுகிறவன், பெருக்கம். அவருடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதிக்கும் போது கூட அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ஆகவே இன்றைக்கு அந்த அருமையான யோசேப்பை குறித்து நான் உங்களோடு கூட சில நிமிஷங்கள் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தில் 3 விதமான மிக முக்கியமான யோசேப்புகள் இருக்கிறார்கள். 3 மிக முக்கியமான மிக பிரசித்தி பெற்ற மிக நற்குணசாலிகளான 3 யோசேப்புகள் இருக்கிறார்கள். ஒன்று பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. புதிய ஏற்பாட்டிலே வருகிற போது 2 யோசேப்புகளை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு யோசேப்பு, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு என்று அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய புருஷனாகிய யோசேப்பு என்று மத்தேயு சுவிசேஷத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு யோசேப்பை நாம் குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தவுடனே பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி
மிக கௌரவமான முறையில் அடக்கம் பண்ணின ஒரு யோசேப்பு. இந்த 3 யோசேப்புகளுக்கும் 3 விதமான பெயர் உண்டு. முதலாவது, பழைய ஏற்பாட்டில் வருகிற யோசேப்புக்கு மன்னிக்கிற யோசேப்பு என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். இரண்டாவது வருகிற யோசேப்புக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற யோசேப்பு என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறேன். மூன்றாவது, அரிமத்தியாவூரானாகிய யோசேப்புக்கு தியாகமுள்ள துணிச்சலுள்ள யோசேப்பு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். 3 யோசேப்பு: மன்னிக்கிற யோசேப்பு, கீழ்ப்படுகிற தெய்வ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற யோசேப்பு, மூன்றாவது தியாகமும் துணிச்சலும் உள்ள யோசேப்பு. இந்த 3 யோசேப்புகளை குறித்து வெகு சீக்கிரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, மன்னிக்கிற யோசேப்பு. யோசேப்பு என்றால் பெருகுகிறவன் என்று நான் சொன்னேன். இவனை குறித்து, இந்த யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற போது, தயவு செய்து யாராவது ஒருவர் அந்த வேதத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் 20ஆம் வசனத்திலே அவரை குறித்து மிக தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம்: நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார், அதலால் பயப்படாதிருங்கள். தன் தகப்பனார் மரித்த பின்பு சகோதரர்கள் எல்லாரும் கூடி பேசுகிறார்கள். 14ஆம் வசனத்திலே, அவனுக்கு செய்த பொல்லாப்புக்கு நமக்கு சரி கட்டுவானோ, நமக்கு தீமை செய்வானோ, நம்மை பகைப்பானோ, அல்லது நமக்கு விரோதமாய் காரியங்கள் செயல்படுவானோ என்று யோசித்தார்கள். ஆனால் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உடைய இந்த யோசேப்பு மன்னிக்கிறவனாய், பாதகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது தன்னுடைய சகோதரருடைய பாதகங்களை, சகோதரருடைய குற்றங்களை, அவனுக்கு விரோதமாய் செய்த தவறுகளை மனப்பூர்வமாக மன்னித்தார். மனப்பூர்வமாக மன்னிக்கிற ஒரு சுபாவம் உள்ள யோசேப்பு தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. வேதத்திலே ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ரோமர் 12:7, ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த மாலை வேளையில் நாம் நமக்கு விரோதமாய் யாராவது தீங்கு செய்வார்களானால் நாம் அவர்களுக்கு உடனே பதிலுக்கு பதில் தீமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாகும் என்று வைத்து நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு தன் சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவுதான் துரோகம் செய்திருந்தார், எவ்வளவுதான் தீமை செய்திருந்தார், பாதகங்கள் செய்திருந்தார், யோசேப்பு அதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் கர்த்தர் அவனை எதற்காக உயர்த்தினாரோ அதை தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே பிரதிபலித்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக வருஷங்கள் தகப்பனையும் சகோதரருடைய குடும்பங்களையும் ஆதரித்த ஒரு யோசேப்பு. அவன் சொல்லுகிறான், நீங்கள் என்னை குழியிலே போட்டீர்கள், நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள், போத்திப்பார் என்னை சிறையிலே போட்டான், ஆனால் கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். 45ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று அவன் இங்கே அங்கே பார்க்கிறதை பார்த்தோம். நாம் 43ஆம் அதிகாரத்திலே அவன் சிறைச்சாலையிலே இருக்கிற போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை குழியிலே போடும்போது கர்த்தர் கூட இருந்தார். எல்லா சமயங்களிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
எவனோடே கர்த்தர் 39ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து என்று வாசி. 23ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் இதை செய்தானோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா வசனங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்கள் நாம் செயல்படுவோமானால் அவர் நம்மோடு கூட இருக்க சந்தர்ப்பம் இல்லை. கர்த்தர் நம்முடனே கூட இருக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல பாவத்தை கண்டு பயந்து ஓடுகிறவர்களாய், தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அதையே மனதில் கொண்டவனாய், பாதகத்துக்கு உடன்படாமல், தன்னுடைய சகோதரர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யாமல் மன்னிக்கிற தேவன மன்னிக்கிற யோசேப்பா இருந்தபடினாலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். குழியிலே போடுகிற போதும் யோசேப்போடு கூட இருந்தார். விற்று போடுகிற போதும் யோசேப்போடே இருந்தார். போத்திபாரின் வீட்டிலும் யோசேப்போடே இருந்தார். சிறைச்சாலையிலும் யோசேப்போடே இருந்தார். அரசாட்சி செய்கிற போதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்கிறான் அவனுடைய அனுபவத்திலே, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே என்னை யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது. அதுபோல இந்த யோசேப்பை போல நாம் அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கிறதா? சிந்திக்க வேண்டிய பாகம். இதை நான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். நாம் அடுத்து சிந்திக்க போகிற 2வது யோசேப்பு மத்தேயு சுவிசேஷத்திலே வருகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற போது மார்க்கு சுவிசேஷமும் இருக்கிறது. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திலே அந்த யோசேப்பை 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆகவே நான் அதிகமாய் அதை விளக்க விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்னபடியே செய்த யோசேப்பு தான். அவன் கர்த்தருடைய 20ஆம் வசனம், 1 அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். அவன் உடனே நித்திரை தெளிந்து 24ஆம் வசனம், தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு என்று வாசம். தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே, அப்படியே நீங்கள் அந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால், தூதன் கர்த்தர் சொல்லுகிறபடியே பெத்லகேமுக்கு போனான். இங்கே இருந்து நாசரேத்துக்கு போனான். பிள்ளையை தேடுகிறவர்கள் மரித்து போனார்கள், மறுபடியும் இங்கே போ. ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. ஆண்டவரே, இப்போதானே என்ன இங்க போ சொன்னீங்க, என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியோடு நான் அங்கே வந்தேன், மறுபடியும் என்ன இங்க போ சொல்றீங்களே? ஒன்னும் சொல்லல. ஆண்டவர் சொன்னபடி எதிர்த்து பேசாமல், ஒரு கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிந்த ஒரு யோசேப்பு, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே அவர் பார்க்கிற போது என்ன சொல்லுகிறார்? 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு. கர்த்தர் ஒரு சகோதரனிடத்திலே பேசுகிறது போல, ஒரு நண்பரிடத்திலே பேசுகிறது போல ஆண்டவர் இந்த யோசேப்பினிடத்திலே பேசினார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே அவன் கீழ்ப்படினான். ஒரு வார்த்தையும் எதிர்த்து கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக ஒன்றும் செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணாதிசயம் இருக்கிறதா? ஏன் ஆண்டவரே எப்படி சொல்றீங்க? லோத்துடைய மனைவி லோத்து கேட்டான் இல்லையா, நீ அங்கே ஓடிப்போ. அப்ப அவன் கேட்டான், இல்ல, என்னால் ஓடி போக முடியாது, அங்கே தீங்கு என்னை தொடரும், நான் அங்கே மரித்து போவேன், இந்த ஊர் சின்ன ஊரா இருக்கிறதே, நான் இங்கே போய் தீங்கு கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு சில சந்தர்ப்பங்களில் நாம் ஆலோசனைக்காரராய் இருக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்க வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் சொல்லுகிற போது, ஆண்டவரே அது சரியில்லை, ஆண்டவரே நான் இப்படி போகிறேன், நான் இப்படி செய்கிறேன், அது உன்னுடைய சுய வழி, அது உன்னுடைய சொந்த வழி. கர்த்தர் சொல்லுகிற வழியில்
நீ போவாயானால் கடைசியிலே வெற்றி, ஆசீர்வாதம். அதிலே நம்முடைய சுயம் கலக்குமானால் தோல்வி, சாபம். ஆகவே லோத்து கடைசியிலே சாபமுள்ள சந்ததியின் தகப்பனாய் மாறி அந்த ஊருக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி கர்த்தர் போ சொன்ன இடத்திற்கு போகாமல் அவன் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு போனான். அது ஆபத்தில் முடிந்தது. அது மகிமை குறைச்சலான காரியத்தில் முடிந்தது. ஆனால் இந்த யோசேப்பு, மரியாளின் கணவனாகிய இந்த யோசேப்பு, அவனை குறித்து நாம் மத்தேயு வாசிக்கிற போது நீதிமானாயிருந்தான் என்று பார்க்க 19ஆம் வசனத்திலே நீதிமானாயிருந்தான். தன் மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தான் என்றெல்லாம் அவனை குறித்து வாசிக்க. அப்படியே கீழ்ப்படிந்த யோசேப்பு. மறுபடி பாருங்கள் 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2:16 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் ராமாவிலே உண்டாயிற்று. 20ஆம் வசனம், நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு மறுபடி போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் மரித்து போனார்கள். உடனே அவன் எழுந்து, அடுத்த வசனம், உடனே அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசம். ஆண்டவர் எங்கே போ சொல்றாரோ அங்கே போகணும். எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே இருக்கணும். எந்த நிலைமையில் இருக்கணும் அங்கே இருக்கணும். நாம் இந்த சமயத்தில் எலியா என்னுடைய சிந்தையில் வருகிறோம். பிரிய தீர்க்கதரிசி, 450 பாகால்களுக்கு முன்பாக வெற்றி சிறந்த தீர்க்கதரிசி, ஆகாபே இவனை கண்டு நடுநடுங்கக்கூடிய அளவிலே உள்ள தீர்க்கதரிசி. ஆனால் அவனை ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து கேரி தாற்றண்டையிலே போய் நீ ஒளித்துக் கொண்டிரு, அங்கே உன்னை போஷிக்க காகங்கள் கட்டளையிடுவேன். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியெல்லாம் கண்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஊழியக்காரனை நீ எழுந்து போய் ஒளிச்சுட்டு சொல்றீங்களே, இது சரியா ஆண்டவரே? ஒண்ணும் கேட்கல. ஆண்டவர் சொன்னபடியே செய்தான். ஆண்டவர் சொன்னபடியே அங்கே போனான். அங்கே காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் காகங்கள் மூலமா கர்த்தர் போச்சு. தண்ணி வத்தி போச்சு. சாரி பாத்திரம் இருக்கிற ஒரு விதவைக்கு வீட்டுக்கு அனுப்பினார். ஆண்டவரே, போயும் இந்த ஏழை விதவைதான் எனக்கு போஷிக்கிறவளா? ஒண்ணும் கேட்கல. அங்கே அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் அவனை அங்கே அனுப்பி கீழ்ப்படிந்து போனான். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்று பார்க்க. அன்பான தேவனுடைய மக்களே, இரண்டாவது பார்க்கிற இந்த யோசேப்பு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற, ஒன்றும் அதிலே மிக்ஸ் பண்ணல, அப்படியே கீழ்ப்படுகிற யோசேப்பு நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது பார்த்த அந்த யோசேப்பு தன் சகோதரர்களை, தனக்கு விரோதமானவர்களையும் மன்னிக்கிறவராக, ஆதரிக்கிறவராக இருந்த யோசேப்பை பார்த்தோம். இங்கே பார்க்கிற போது அப்படியே கீழ்ப்படுகிற யோசேப்பை நாம், மூன்றாவது ஒரு யோசேப்பை நாம் குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். அவரை குறித்து அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் என்று வேதத்திலே எழுதப்பட்டது. அவன் அந்த சங்கத்திலே ஆலோசனைக்காரன், ஜனங்களுக்குள்ளே பிரசித்தி பெற்றவன். அது மட்டுமல்ல, துணிந்து போனான் என்று இங்கே போடப்பட்டது. அந்த வசனம் முடிகிற போது, பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். பேதுரு ஒரு துணிச்சலான வீரமுள்ள ஒரு சீஷன் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. மல்குசனுடைய காதை வெட்டி அப்படியெல்லாம் வீர சாகஜம் செய்தவன். ஆனால் சிலுவை அண்டை போகவில்லை. ஏனென்றால் அவரை சுற்றி கொடுமையான மக்கள் இருந்தார்கள். கொலை செய்யக்கூடிய மக்கள், அடித்து துன்புறுத்தக்கூடிய மக்கள். சீசன் என்று சொல்லி போனால் அவனுக்கும் இதே கதி கிடைக்கும் என்று பயந்து எல்லாரும் ஓடி போனார். யோவான் மாத்திரம் சிலுவை அண்டை போனார். ஆண்டவர் சிலுவையிலே அந்த 7 வார்த்தைகளும் சொல்லி முடித்து
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்து மரித்தவுடனே பிலாத்து கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா? போய் பார்த்துட்டு வா. பார்க்க போனான். மற்ற 2 திருடர்களுடைய கால் எலும்புகளை முறித்து அவர்களை சாகடித்தார்கள். ஆண்டவரோ, பிதாவே பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி முடித்தேன். எல்லாம் முடிந்தது. என்னுடைய சரீரத்தில் இனி ரத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தமெல்லாம் முடிந்தது. தேவனுடைய வேலை முடிந்தது. நியாயப்பிரமாணம் முடிந்தது. பலிகள் முடிந்தது. இனி யாரும் பலி செலுத்த அவசியம் இல்லை. சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆண்டவர் மரித்ததோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்து வந்து பார்க்கிறான். ஒரு போர்ச்சேவகன், எவ்வளவு சீக்கிரம் மரித்து போனாரா? ஆச்சரியமா இருக்கிறதே. 3 மணி நேரத்துக்குள் மரித்து போனாரா? விழாவில் ஈட்டி கொத்துகிறார். இல்லை, ரத்தம் இல்லை. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அருளின அந்த சரீரம், ஆயத்தம் பண்ணின அந்த சரீரம், ரத்தம் எல்லாம் முடிந்தது. அவருடைய சரீரத்தை பார்க்கிற போது 1000-10,000ங்களில் அழகு சிறந்த சரீரம், வெண்மையும் சோப்புமான அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அலங்கோலமாய், மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை, அலங்கோலமாய் அவருடைய சரீரம் காணப்பட்டது. ரத்தம் எல்லாம் முடிந்தது. ரத்தமும் தண்ணீரும் வந்தது. உடனே அந்த போர்ச்சேவகன் போய் சொன்னார், இயேசு கிறிஸ்து மரித்து. உடனே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, ஆலோசனைக்கார், கனம் பொருந்தியவன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிச்சயமுடையவன், காத்திருந்தவன். ஒரு இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம், கனம் பொருந்தியவன், ஐஸ்வர்யவான், துணிச்சல் உள்ளவன் இருக்கா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவதாசர்களே, இன்றைக்கு இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல நம்மிடத்திலே ஊழியத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள் இருக்கிறாங்க, ஒதுங்கிறாங்க. சில சமயத்திலே ஒதுங்கிறாங்க. நான் சிறுவனா இருக்கிற போது ஒரு சமயம் விருதுநகரிலே கோஸ்பல் தெருக்களிலே ஓப்பன் ஏர் போட்டுக் கொண்டிருக்கிற போது போலீஸ் வந்து எங்களுடைய மைக் செட், ட்ரம் எல்லாம் முடிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் முடிக்கிட்டு போயிட்டாங்க. அதிலே நாங்கள் 20-30 பேர் போயிருந்தோம். ஆனால் நல்ல பெரியவர்கள், படித்தவர்கள், கனவான்கள், ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஏழை மக்கள், தரித்திரமான ஊழியர்கள், படிப்பறிவில்லாத ஊழியர்கள், பாமர மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எளிமையான ஊழியர்கள் அந்த போலீஸ்காரத்திலே கேட்டாங்க, ஐயா, நீங்க என்ன தண்டனையாவது கொடுங்க, ஆனால் இந்த மைக் செட்டை பிடிங்கிட்டு போகாதீங்க. அதை பிடித்து கொண்டே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க. அங்கே போய் அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே போட வேண்டும் என சொன்னால் நாங்கள் வெளியே போய் போகிறோம் என்று சொல்லி வெளியே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த நான் சிறுவன். அப்பொழுது எனக்கு 16-18 வயசு இருக்கும். இந்த காலத்தில் மிஸ்டர் பிரவுன் அங்கே இருந்தார். அன்பானவர்களே, ஊழியத்தில் துணிச்சல் உண்டா? கிறிஸ்தவ வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் துணிச்சலோடு நம்முடைய சகோதரன் யோசேப்பு, அரிமத்தியா ஊரான், கனம் பொருந்தியவன், ஆலோசனை சங்கரத்திலே பெரிய ஆள்தான், துணிச்சலோடு போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி அவரை அங்கே மிகுந்த மரியாதையோடு அடக்கம் செய்தார். இந்த சமயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இருக்கு பாருங்க. 9ஆம் வசனம், துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையிலே தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன், அவர்களுக்கு அடக்கம் இல்லை. கொலைபாதகனும் தேச துரோகியும் ராஜ துரோகியும் தான் சிலுவையில் மரிப்பார்கள். அவர்களை கொண்டு போய் கனத்தோடு அடக்கம் பண்ண மாட்டார்கள். தலையோட்டு மேடு என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையிலே அப்படியே அவர்கள் அழுகி நாற்றம் எடுத்து மரித்துக்கு போன உடனே சில நாட்கள் வந்து பார்ப்பாங்க. உடனே போச்சவர்கள் அவர்களை தூக்கி அந்த பள்ளத்தாக்கிலே எறிவார்.
அங்கே கழுகுகள் துஷ்ட மிருகங்கள் ஆயத்தமாயிருக்கும். மாமிசத்தை எல்லாம் தின்றுவிடும். எலும்புகள் எலும்பு கூடு நிறைந்து கிடக்கும். அதனால் அதுக்கு பேர் கபால ஸ்தலம், மண்டையோடுகள் நிறைந்த இடம். கொல்கத்தா, அதை சுற்றி அநேக மக்கள் மரித்தவருடைய எலும்புகள் எல்லாம். ஆண்டவருக்கு அப்படிதான் நடக்கும் என்று அநேகர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது, இவருக்கு அடக்கம் என்று ஒன்று இருக்காது, சிலுவையிலே மரிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், இவரை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அரிமத்தியாவுரனாகிய யோசேப்பும் ஒரு ராத்திரியிலே ஆண்டவரிடத்திலே வந்த நிக்கோதேமுவும் அவரை மிகுந்த கனத்தோடு பிறந்த மகிமையோடு மேனர் அவரை அடக்கம் பண்ணினார். இந்த வசனம் முடிகிறது எப்படி பாருங்க. அவர் நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவு கனத்தோடு மகிமையோடு ஆரவாரத்தோடு எவ்வளவு மதிப்பு மரியாதையோடு அடக்கம் நடக்குமோ அதுபோல நடக்கும். அவர்களை இறக்கி 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து அவருக்கு நறுமணங்கள் எல்லாம் பூசி, ஒருவனும் ஒரு காலும், அந்த வசனத்தை நம்ம வாசித்தால் மிக அருமையாயிருக்கும், ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறை. பாருங்க, தன்னுடைய 27:60 மத்தேயு சுவிசேஷம் 27:60 நீங்கள் வாசித்தால் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 60வது வசனம், தன் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே, தன்னுடைய சொந்தமான புதிய கல்லறையிலே, தனக்கென்று வைத்திருந்த கல்லறையை ஆண்டவருக்கு, தனக்கென்று வைத்திருந்ததை ஆண்டவருக்கு, புதியதை ஆண்டவருக்கு, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராததை ஆண்டவருக்கு. நமக்கு இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஏதாவது கிழிஞ்சதை அல்லது பழச அல்லது பழைய சாதம் இப்படிதான் கொடுக்கிறோம். ஆனால் அரிமத்தியாவுரனாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த கல்லறையை, தன்னுடைய குடும்பத்திற்கென்று வெட்டி இருந்த கல்லறையை ஆண்டவருக்கு என்று கொடு. அது இன்றைக்கும் பலஸ்தீனா தேசத்திலே மிகுந்த மரியாதையோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிற, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற நிலைமையிலே இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்கு. நம்முடைய ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ண, மரியாதையுடனே அடக்கம் பண்ண, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை என்று அங்கே எழுதப்பட்டது. இனி ஒரு வசனம் பாருங்கள், லூக்கா 23:51, லூக்கா 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். புதிய கல்லறை, தன்னுடைய கல்லறை, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரை துன்மார்க்கரோடே நியமித்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகரும் அவருக்கு பிரேத குழி துன்மார்க்கன் எல்லாம் எப்படி அடக்கம் பண்ணுமோ அதுபோல எரிந்து விடலாம் என்று நினைத்தார்கள். தேவன் தம்முடைய குமாரனை பரியாசம் பண்ணவர். தேவன் தம்முடைய குமாரனுடைய மரணத்திலும், தேவன் தம்முடைய குமாரனுடைய அடக்கத்திலும், தேவன் தம்முடைய குமாரனுடைய உயிர்த்தெழுதலிலும் வேத வாக்கியங்களின்படியே நிறைவேறும்படி செய்தார். தேவநாமம் மகிமைப்படுவதா. உயிர்த்தெழுந்த போதும் எவ்வளவு காரியம் நடந்தது, அவர் மரிக்கிற போதும் எவ்வளவு காரியம் நடந்தது. பூமியெல்லாம் நடுநடுங்கினது. அவர் உயிர்த்தெழுந்த போது பூமியின் நடுக்கத்திலே அங்கே போடப்பட்டிருந்த செக்யூரிட்டி காவலர்கள் கீழே செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். வல்லமையாய் உயிர்த்தெழுந்தார் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள அரிமத்தியாவுரனாகிய யோசேப்பு தனக்குள்ளதை கர்த்தருக்கென்று கொடுத்தார். இந்த அருமையான குணாதிசயங்கள் நம்மிடத்திலே உண்டா? நம்மிடத்திலே இந்த அருமையான குணாதிசயங்கள் இருக்கிறதா? ஒரு யோவான் சுவிசேஷத்திலே ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன்.
19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், யோவான் 19:38 அங்கே இந்த யோசேப்போட கூட சேர்ந்து நாம் அவரையும் மறக்க கூடாது. அவரும் கர்த்தருக்காக மிகுந்த வைராக்கியத்தோடு அவனோடு கூட ஒத்துழைத்தவர். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனுமான யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேம் என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அங்கே அவர்களை அடக்கம். அன்பானவர்களே, அரிமத்தியாவுடனாகிய யோசேப்போடு கூட நிக்கோதேமும் பெரிய ஐஸ்வர்யவான், வேதபாரகன், வேதத்தை நன்றாய் படித்தவன், ஆண்டவரிடத்திலே ஒரு நாள் வந்து கேள்வி கேட்டவன், ஆண்டவருடைய இவனுடைய கேள்விக்கு ஆண்டவர் அற்புதமாய் பதில் அவரிடத்திலே பெற்றுக்கொண்டவன், அவன் யோசேப்போட கூட சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார். இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலே உண்டா? அன்பானவர்களே, இந்த 3 நபர்களுடைய 3 பேருக்கு யோசேப்பு தான். பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு யோசேப்பு தான், புதிய ஏற்பாட்டிலே இவர்களுக்கு பேர் யோசேப்பு தான். இந்த 3 பேரும் அவர்கள் மல்டிப்ளிகேஷன், பெருக்கத்தில் கூறியவர்கள், மன்னிக்கிறவர்களும் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களும் துணிச்சலும் தியாகமும் உள்ள இந்த அருமையான மக்களை நம் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை. அது எப்பொழுது முடியும் தெரியாது, எந்த இடத்திலே முடியும் தெரியாது, எந்த நாளிலே எந்த விதத்திலே தெரியாது. நமக்கு பிறந்த தெரியும், எங்கே பிறந்தோம், இந்த ஆஸ்பத்திரியிலே பிறந்தோம், அல்லது என்ன விதமா இந்த இடத்திலே பிறந்தோம். நாம் எங்கே நம்முடைய வாழ்க்கை முடியும் தெரியுமா? தெரியும். அநேகர் ஏரோப்ளைன்ல போகிற போதே மறித்து போகிறார். விருதுநகர்லே ஒரு அருமை சகோதரன் இருந்தார். அவருடைய சொந்த ஒரு விருதுநகர். தூத்துக்குடி பக்கத்திலே இருக்கிற கீழக்கோட்டை என்கிற ஊரிலே கர்த்தருடைய ஊழியம் செய்து வந்தார். அவர் பேர் தேவ ஆசீர்வாதம். தூத்துக்குடியிலே அவருடைய வீடு உண்டு. எனக்கு நன்றாய் தெரிந்தவர், வயது முதிர்ந்த ஒரு ஐயா தான். ஒரு 31st நைட் விருதுநகரிலே தன்னுடைய மகன் வீட்டிலே மதிய உணவு அருந்தி தூத்துக்குடிக்கு பஸ் ஏறி உட்கார்ந்தார். விருதுநகர் டு தூத்துக்குடி பஸ். நடந்த உண்மை உலகமெல்லாம் தெரியும், எல்லா தேவனுடைய மக்களுக்கும் தெரியும். விருதுநகர் பஸ் ஸ்டாண்டிலே பஸ் ஏறி உட்கார்ந்து தூத்துக்குடி ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு சன்னல் ஓரத்திலே படுத்து தூங்கினார். எப்போது தூங்கினார், எங்கே அவருக்கு தூக்கம் ஆரம்பித்தது யாருக்கும் தெரியாது. அது விருதுநகரிலே புறப்படுகிற பஸ், தூத்துக்குடியிலே முடிகிற பஸ், டெர்மினல் தூத்துக்குடி. உடனே எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. தூத்துக்குடி வந்தாச்சு. ஐயா அப்படியே கன்னத்தில் கை வச்சு படுத்தவர் தான் சாஞ்சு. தூத்துக்குடி வந்த உடனே கண்டக்டர் தட்டினாரு. ஐயா, தாத்தா எந்திரிங்க, நீங்க இறங்க வேண்டிய ஊர் வந்தாச்சு, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஐயா எந்திக்கல. ஐயா எங்கேயோ இந்த பிரயாண பகுதிகளிலே அவர் கத்திரிடத்திலே போயிட்டார். பிரைஸ் எல்லாம். மிக வைராக்கியமான ஒரு ஊழியர், ஒரு வைராக்கியமான, எனக்கு நன்றாக அவர் அறிமுகமானவர். அவருடைய பிள்ளைகள் அன்னைக்கு இருக்கிறாங்க. வைராக்கியமான ஒரு கர்த்தருடைய தாசன். எப்படி போச்சு பாருங்க. பக்கத்திலே யாரு இருந்தா யாருக்கும் தெரியல. அவருடைய ஜீவன், நம்முடைய ஜீவன் கர்த்தர் கொடுத்தார். நாம் மறுபடி கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும். தேவன் தந்த ஆவி அவரிடத்திலே போகும். எப்படி எடுத்துக்கொள்வார், யாரை எங்கே எடுத்துக்கொள்வார் தெரியாது. மரணம் எந்த விதத்தில் யாரை சந்திக்கும் தெரியாது. ஆகவே நாம் இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகும். நம்முடைய குணாதிசயங்கள், நாம் கர்த்தருக்காக கொண்டிருக்கிற வைராக்கியங்கள், நம்முடைய மன்னிக்கிற சுபாவம், இன்றைக்கு எப்படியாவது பதிலுக்கு பதில் எழுதணும், பதிலுக்கு பதில் செய்யணும். நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறதா? அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களையும் என்னை மன்னிப்பாராக.
யோசேப்பை போல மாறும். மன்னிக்கிறவர்களாய், மறக்கிறவர்களாய், மறுபடியும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல யோசேப்பை போல தன்னுடைய மனைவி, தனக்கு நியமிக்கப்பட்ட நம்ம மனைவியாக நியமிக்கப்பட்ட அந்த மரியாள் தேவதூதன் சொன்னவுடனே அவனை மனதிலே கொண்டிருந்த எண்ணமெல்லாம் மாறி அவளை சேர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நம்பினான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். அவரும் விசேஷமான ஒரு யோசனை. நீங்களும் நான் அப்படி செய்வோம். அப்படி வந்தா இல்லை, இது சரியில்லை, ஏதாவது நாம் அதற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்ம எடுப்போம். ஆனால் அவர் கர்த்தர் சொல்லிட்டார், தேவதூதன் என்று சொல்லிட்டார். நான் அதற்கு பதில் வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னபடியே செய்து கீழ்ப்படிந்த யோசேப்பு கடைசியிலே அரிமத்தியாவுரானாகிய யோசேப்பு, தியாகமும் துணிச்சலும் உள்ள ஒரு யோசேப்பு. நாம் அவரை பார்க்கும்போது பெரிய ஆலோசனை சங்கத்தில் ஒரு பெரிய மனுஷன் தான். நல்ல கௌரவமான குடும்பத்திலே பிறந்தவன், கனம் பொருந்தியவன் என்று அங்கே அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது. பப்ளிக்கிலே ஒரு நல்ல மெஜஸ்டிக், பப்ளிக்கிலே ஒரு நல்ல மரியாதை உள்ள ஒரு மனிதன். பிலாத்துவினிடத்திலே போனான். பயம் இருந்துச்சா? கொஞ்சம் பயம் இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. துணிச்சலுடன் போனான். என்னாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை துன்மார்க்கனோட அடக்கம் என நான் விடமாட்டேன். அவருடைய சரீரம் மகிமையோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மரியாதையோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். வேத வசனத்தை கற்றறிந்தவன் தான் இந்த யோசேப்பு. ஏசாயா 53 வாசித்திருப்பார். அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு கூட ஐஸ்வர்யவானை போல அடக்கம் பண்ணப்பட்டார். உடனே துணிந்து போனான். என்னன்னாலும் சரி. அவனுக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்திருப்பாங்க, அவங்க எழுதப்படலை. எத்தனை பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த அந்த மக்கள் எல்லாம் விரோதிகள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. யாரை குறித்தும் மைண்ட் பண்ணல. துணிந்து போனான். பிலாத்துவே கொடுங்க, கொடுத்துட்டான். பிலாத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. நான் எழுதினதே என்று சொல்லக்கூடிய அதிகாரமுடையவன் தான் பிலாத்து. நான் உன்னை விடுதலை செய்யவும் முடியும், உன்னை சிலுவையில் அறைய முடியும் என்கிற அதிகாரமுடையவன் தான் பிலாத்து. அந்த பிலாத்து யோசேப்பின் கையிலே கொடுத்தபோது ஒருவனும் ஒண்ணு சொல்லல. ஏனால் வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவரை கர்த்தர் தெய்வம் யோசேப்பினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். மரியாதையாய் அடக்கம் பண்ணினார். துணிச்சல் இருக்கிறதா? தியாகம் இருக்கிறதா? தன்னுடையதை கர்த்தருக்கு கொடுக்கிற குணாதிசயம் இருக்கிறதா? ஏதாவது மிச்ச மீதி பழசு இல்ல. நம்ம வீட்டிலே மிச்ச மீதி இருக்கிறத நாய்க்கு போடுவோம், இல்லைன்னா பிச்சைக்காரனுக்கு போடுவோம். ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அதை டாகுக்கு போடுவோம், அல்லது வர்ற பிச்சைக்காரனுக்கு. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வருமானத்தில் முதன்மையானதை கர்த்தர் கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளில் முதன்மையானவர்களை, டேலண்டட் பீப்புள் கர்த்தர் கொடுக்கிறோமா? அல்லது ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா, அல்லது ஏதாவது ஒன்றுக்கும் உதவாதவங்க இருந்தா கர்த்தர் கொடுக்கிறோமா? சிந்தனை செய்வோம். சரியன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். 4 பிள்ளைகள் இருந்தாங்க. முதல் பிள்ளை டாக்டர், வெரி குட். 2வது பையன் இன்ஜினியர் படிக்கிறான், வெரி குட். 3வது பையன் ஆசிரியராக இருக்கிறான் பள்ளியிலே, வெரி குட். இந்த 4வது பையன் தான் பிரதர், ஒன்னும் அவனுக்கு படிப்பும் வரல, சரீரத்திலும் அவ்வளவு நல்ல சுகம் இல்லை. இவனைத்தான் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி அவருடைய பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. உங்க அப்பாட்ட கேட்டாராம். சரி என்ன, இது உண்மையான சம்பவம். நான் சொல்லுகிற உதாரணங்கள் எல்லாம் என் கண்கூடாக பார்த்து கேட்டு அறிந்த சம்பவம் தான், கதையல்ல. அப்ப சொன்னார், ஐயா, நேர்த்தியானதை கர்த்தருக்கு கொடு. ஒன்றுக்கும் உதவாததையும் நசல் கொண்டதையும் ஊனையும் ஒன்றுக்கும் உதவாததை கர்த்தருக்கு நீ கொடுக்க கூடாது. நேர்த்தியானதை கொடு. அவனையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார், ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். அன்பானவர்களே, நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த கேரக்டர் ஸ்டடி, யோசேப்பை போல மன்னிக்கிறவர்கள், யோசேப்பை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிக்க, அரிமத்தியாவுரானாய் யோசேப்பை போல தியாகமும் துணிச்சலும் உள்ள மக்களாய் இந்த சமுதாயத்தில் வாழ்வோம்.
கர்த்தர் நம்மை எதற்கென்று ரட்சித்தாரோ அதை நம் வாழ்வில் நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord, brother. Stop. Thank you, Evangelist Nana Guru. Devagote, we praise God for what God has granted unto us, the spiritual food today. Three different Josephs, and one in the Old Testament. In Genesis, we have seen one of the patriarchs and the son of Jacob, and another two in the New Testament, the husband of Mary, the mother of Jesus, and the third Joseph, the Joseph of Arimathea. Now, these three Josephs had different characteristics. The first is, in the Old Testament, we had seen the Joseph was a forgiving Joseph. Forgiving one another is one of the greatest factors that are dividing us. That is, forgiving one another. If we don't do, it will really keep dividing one another. So we have to keep that in our mind, that unless we have the heart to forgive one another, we cannot multiply. So that is why Joseph, the name itself is multiplication. It multiplies. And that's how, if we forgive others, definitely the whole church would multiply. And no wonder why Brethren Church is so less, and it's coming declining. So we have to understand one important fact: unless we forgive one another, the Brethren Churches would grow, and we would do more wonderfully in the days to come. So forgiving one another is very, very important. And if we forgive one another, as a Lord, one of the statements the Lord made on the cross of Calvary was, Father, forgive them, for they do not know what they do. In King James Version, it is said like this: Father, forgive them, for they do not know what they do. So he didn't talk about mercy, he didn't talk about grace, he didn't talk about love, he didn't talk about anything, but the word forgiveness was very much talked on the cross of Calvary by our very Lord Jesus Christ. So that means forgiveness is an important concept in our Christian walk of life. So the Joseph that we see in the Old Testament, the son of Jacob, did forgive his brothers, and we saw the Israelites, the 12 tribes, the 12 children of Jacob becoming multiplying and multiplying and multiplying. And within 400 odd years, they became around 20 lakhs of Israelites. Just wonder how they multiplied, just because of the forgiveness of Joseph of the Old Testament. If Joseph had not forgiven, like the Lord Jesus Christ had forgiven us, if he had not forgiven his brothers, then definitely there would have been split, and there wouldn't have been Israelites in the course of time. But God did do this through Joseph, and that is a wonderful forgiving nature we see in Joseph of the Old Testament. Then when we come to the obedience of Joseph in the New Testament, the husband of Mary, the mother of Jesus, we see the obedience of Joseph. Joseph obeying at every instance. Obedience is also an important factor. Unless we obey, we cannot fulfill the commandments
the things that God wants us to do. If God wants us to love one another, then we have to obey Him, His commandments. So that is fulfill it. And we see that in John chapter 14, verse 12 and 13. If you love me, you have to obey me. So that is something, obedience is very much important in our life. So let us obey God in the most blessed way. Wherever obedience is seen, there the Lord blesses a lot, blesses the individual, family, and the church a lot, or even the society because of the church. Now, next, Joseph we see is at the death of the Lord Jesus Christ, Joseph of Arimathea. And this Joseph did appear to sacrifice himself, his own thing, and give and help, and a very energetic, enthusiastic Joseph we see. Are we like this Joseph, a sacrificial mind? He's going to Pilate, and a man of, sometimes he may be execute the person who asks a dead body at the cross. But here, the Joseph is going boldly and asking Pilate. So let us understand all these, how important it is to give sacrifice in our life for the Lord Jesus Christ, and also give and help others. So forgiving, obedience, sacrifice, giving, helping, and an enthusiasm is very much needed in our lives, so that we may reflect the life and the light of the Lord Jesus Christ. So let us have these qualities in our life, so that we may be a blessed Christian as we walk along with our Lord Jesus Christ, our Master. Thank you, dear Evangelist Jnana Guru from Devakote. May God bless you. Thank you very much for the message, the thing that you had brought to us. May God be with you even this evening time. Now, we also thank Brother Solomon from Madurai for singing the song, the two songs. We praise God for their family, for they always are ready to be a part of this. We give all glory and honor, and we thank Brother Solomon also for having sang the songs. Now we also thank all the dear ones who have joined this evening time and been with us. We are sure the Lord had spoken to you and to your hearts, and the word has reached deep down in your hearts. May the blessed Lord be with you all. Now, with this, we are closing the Bible study meeting. And before we close, I request for the closing prayer, Brother Ramalingam from Madurai, the elder of the Madurai Assembly, to close the meeting with a word of prayer. Over to Brother Ramalingam. ஜெபம் செய்வோம். ஒப்பில்லாத நேசத்தினாலே எங்களை நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளி இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் அருமையான சகோதரர் ஞானகுரு மூலமாக நாங்கள் கேட்ட அருமையான செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபனுடைய குமாரன் யோசேப்பு குறித்தும்
மரியாளுடைய கணவர் யோசேப்பு குறித்தும் அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 3 பேருடைய வாழ்க்கையில் இருந்த விசேஷித்த குணங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த பகுதிகளை சிந்தித்தோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கர்த்தாவே இந்த ஆண்டவரே கேரக்டர் சப்ஜெக்ட்ல நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளை நீர் பலப்படுத்தினீர் ஆண்டவரே. அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட்டார் என்பதையும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தாவே, அன்றைக்கு எகிப்துக்கு ஒரு தனி மனிதனாக போன யோசேப்பு ஆண்டவரே, அதற்கு பின்னே அங்கிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்திரீகளும் பிள்ளைகளுமாய் சேர்ந்து ஏறத்தாழ 22 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய மனதிலே இருந்த ஒரு ஆண்டவரே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, இதோ கர்த்தருடைய சித்தம் என்பதை அவர் சரியாய் அறிந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அந்த பாத்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய யோசேப்பை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சிலுவையில மரித்து கிடந்த யோசேப் ஆண்டவரே கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஆண்டவரே அரிமத்தியா ஊரனாகி யோசேப்பு எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்காக செயல்படக்கூடிய, கர்த்தருக்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த வாஞ்சை உள்ள அருமையான ஒரு பாத்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே எடுத்துக்காட்டாக நீர் வேதத்துல வைத்திருக்கிறீர். அதை எங்களுக்கு பகிர்ந்து கொண்ட அருமையான சவுனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் எங்களை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாய் ஜீவிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும் பெருகவும் ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட அருமையான பாடல்களுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை ஜூம் மூலமாக தொகுத்து வழங்கின அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் கோடம்பாக்கம் சபைக்காகவும் அவரோடு பிரயாசப்படுகிற எல்லாருக்காகவும் நாங்கள் நம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தருளும். அநேக கர்த்தருடைய தாசர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே விசுவாசிகளுக்கும் சபை நடத்தக்கூடிய மூப்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேவையான செய்தி இந்த ஜூம் மூலமாக நாங்கள் இன்னும் வருங்காலம் அதிகமாக கேட்க ஆண்டவரே அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் எங்கள் ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் அன்னுண்ணியமும் நாம் அனைவரோடும் கேட்ட செய்தியோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Ramalingam uncle, for the prayer. Now we are closing here the Bible study meeting. Thank you all for joining in, and God willing, we shall meet tomorrow evening with the Bible study with another preacher to take the Bible study. Let us be prayerful, come prayerful, and may the Lord bless us till then. God bless.